வணக்கம், நான் சாயா தமிழச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிராபிக் வயலேஷன்ஸ் அண்ட் அதோட பெனாலிட்டிஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன ஆஸ் பெர் நியூ மோட்டார் வெஹிக்கிள் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம ஒரு கார்ல போயிட்டு இருப்போம், சீட் பெல்ட் போடல அப்படின்னா, நீங்க சீட் பெல்ட் போடல லாஜிக்கா பார்த்தா நான் உங்ககிட்ட 10,000 ரூபாய் வாங்கணும் ஆஸ் பெர் ரூல். பட் நான் 100 ரூபா 200 ரூபா தான் வாங்குறேன், உங்களுக்கு நான் செலானே கொடுத்துருவேன், நீங்க இதை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்றதோ, இல்ல நீங்க லைசன்ஸ் இல்லாம போறீங்க, உங்ககிட்ட நான் இவ்வளவு சார்ஜ் பண்ணணும், நான் இவ்வளவுதான் சார்ஜ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான டைலாக்ஸோ நம்ம டிராபிக் காப்ஸ் கிட்ட இருந்து ரெகுலரா கேட்டுட்டு இருக்கோம். அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. மேபி நம்ம கிட்ட காசு இல்ல, நல்ல மனசு பண்ணி நம்மளுக்கு கம்மியான சார்ஜ் பெனால்டி தான் போடுறாங்க அப்படின்னாலும் இது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்னென்ன ஒஃபென்ஸ்க்கு, என்னென்ன வயலேஷன்ஸ்க்கு என்னென்ன பெனால்டிஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல அதை தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். டு பிகின் வித், ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம், ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஃபைன் போடுவாங்க, பெனால்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5,000 rupees ஆஸ் பெர் நியூ மோட்டார் வெஹிக்கிள் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லைசன்ஸ் இல்லாம நம்ம வண்டி ஓட்டிட்டு இருக்கோம்னா நம்மளுக்கு 5,000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் விதிக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வேலிட் கார் இல்ல பைக் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் நம்ம கிட்ட இல்லைன்னா, இன்சூரன்ஸ் கண்டிப்பா இருக்கணும், அது மேண்டேட்டரி நம்மளுக்கு தெரியும். பட் வேலிட் எக்ஸ்பைரி இல்லாம வேலிட் பைக் ஆர் காரோட இன்சூரன்ஸ் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா 2,000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. 2,000 ரூபாய் ஃபைன், பெனால்டி 2,000 ரூபாய் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வண்டியோட வேலிட் ஆர்சி புக் நம்ம கேரி பண்ணிக்கிட்டு இல்லைன்னா, ஆக்சுவலா இப்ப சாஃப்ட் காப்பியா இருந்தாலுமே நம்ம அதை காமிக்கலாம். பட் சாஃப்ட் காப்பியுமே இல்ல, ஹார்ட் காப்பியுமே இல்ல, நம்ம ஓட்டிட்டு இருக்க வண்டியோட ப்ராப்பர் ஆர்சி புக் இல்ல அப்படின்னா அகேன் 2,000 ரூபாய் ஃபைன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மொபைல் போன் பேசிக்கிட்டே நீங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்க அப்படின்னா, காலைல போன் வச்சுட்டே நீங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்க அப்படின்னா 5,000 ரூபாய் ஃபைனு பிளஸ் 6 months வரைக்கும் உங்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படும். ஜெயில் இம்ப்ரிசன்மெண்ட் 6 months வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கொடுக்கலாம், அதுக்கான ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. 5,000 rupees ஃபைன் நீங்க போன் பேசிட்டு போனீங்கன்னா. Disobeying the directions on purpose, அதாவது நீங்க இங்க யூ டர்ன் போடக்கூடாது அப்படின்னு இருக்கிறதோ, ஃப்ரீ லெஃப்ட் டர்ன் இல்ல அப்படிங்கறதோ, இந்த மாதிரியான டைரக்ஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இதை நம்ம பர்பஸா டிஸ்ஒபே பண்றோம்னா, இதை நம்ம மீறுறோம் அப்படின்னா நம்மளுக்கு 500 ரூபாய் ஃபைன் போடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓவர் ஸ்பீடிங் பண்றோம், 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகணும், 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகணும், 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகணும் அப்படிங்கறது அங்கங்க உங்களுக்கு போர்ட்ஸ் வச்சிருப்பாங்க, சைன் போர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இது எல்லாமே நம்ம மதிக்காம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம 50 60ல போறது, இதுவே ஓவர் ஸ்பீட் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ரோட்ல அந்த ஸ்பீடுக்கு தான் போகணுன்றது, பட் அதுக்கு மேல நம்ம போறோம்னா ஓவர் ஸ்பீட் தான். ஸோ இது மாதிரி ஓவர் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா லைட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ்க்கு 1,000 rupees ஃபைன் அண்ட் மீடியம் அண்ட் ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கு 2,000 வரைக்கும் ஃபைன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. டேஞ்சரஸ் டிரைவிங், அதாவது ரெட் லைட் ஜம்ப் பண்றதா இருக்கட்டும், ஸ்டாப் சைனுக்கு முன்னாடி ஸ்டாப் அப்படின்னு போட்டுக்கிற சைனுக்கு முன்னாடி நம்ம வண்டியை நிறுத்தாததா இருக்கட்டும், அதுக்கப்புறமா கையில ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டே டிரைவ் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே டேஞ்சரஸ் டிரைவிங் அப்படிங்கிற கேட்டகரியில வரும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுக்கு 500 ரூபாயில இருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் ஃபைன், 500ல இருந்து 5,000 வரைக்கும் ஃபைன் டேஞ்சரஸ் டிரைவிங். ஃபர்ஸ்ட் டைமுக்கு மட்டும்தான் பெனாலிட்டி. இதை நம்ம திருப்பி பண்றோம் அப்படின்னா 10,000 பெனாலிட்டி பிளஸ் நம்மளோட லைசன்ஸ் பறிக்கப்படும், பறிமுதல் செய்யப்படும் ஒரு 3 மாசத்துக்கு. அதுக்கப்புறமா நம்மளுக்கு சிறை தண்டனையும் வழங்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த சிறை தண்டனை 2 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அப் டு 2 years நம்மளுக்கு ஜெயில் இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இல்லாம செகண்ட் டைம் வயலேஷன் ஆஃப் திஸ் டேஞ்சரஸ் டிரைவிங் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ட்ரங்கன் டிரைவிங் அப்படின்னு இருக்குல்ல, ட்ரங்கன் டிரைவிங் அதாவது குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவங்களுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமே 10,000 ரூபாய் ஃபைன் போடப்படும் அண்ட் 6 months உங்களுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆல்சோ உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் சீஷர் பண்ணப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் டைம் இதை நீங்க ரிப்பீட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல 15,000 rupees உங்களுக்கு பெனாலிட்டி பிளஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 2 years அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பீடிங் ஆர் ரேசிங், இந்த ரோட்ல
இந்த ரேஸ் பண்ணிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம், திடீர்னு 2 பேரும் ஓய் அப்படின்னு போவானுங்க, ரேஸ் பண்ணிட்டு போவாங்க. இந்த மாதிரி தவறுகள் பண்றவங்களுக்கு 5000 ரூபாய் ஃபைனும் இம்ப்ரிசன்மெண்ட் 1 month கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆல்சோ கம்யூனிட்டி சர்வீஸும் கொடுப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது. செகண்ட் டைம் இதே தப்பு நீங்க பண்றீங்க அப்படின்னா, அது ரிப்போர்ட் பண்ணப்படுது அப்படின்னா 10,000 rupees வந்து உங்களுக்கு ஃபைன் இம்மீடியட்டா விதிக்கப்படும். அதே மாதிரி 1 month வரைக்கும் உங்களுக்கு வந்து சிறை தண்டனை வழங்கப்படலாம். அண்ட் அதுக்கு ஈக்குவலண்டான கம்யூனிட்டி சர்வீஸ்க்கு ஈக்குவலண்டான வேற ஒரு பனிஷ்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சிடென்ட்ஸ் ரிலேட்டட் ஆஃபென்சஸ் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெனால்டி வந்து 5,000 அண்ட் அதுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் 6 months வரைக்கும் கொடுக்கப்படும் ஃபர்ஸ்ட் ஒஃபென்ஸ்க்கு. இதே நீங்க செகண்ட் டைம் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல 10,000 ரூபாய் உங்களுக்கு வந்து ஃபைன் விதிக்கப்படும். 1 year வரைக்கும் உங்களுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. டிரைவிங் வித் பிசிக்கலி ஆர் மென்டலி அன்ஃபிட் ஸ்டேட்ல இருக்கும்போது நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாட்டி அஃபென்ஸ் பண்றீங்கன்னா 1000 ரூபாய்க்கும், செகண்ட் வாட்டி அதே அஃபென்ஸ் கண்டினியூ ஆகுதுன்னா 2000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஃபைன் விதிக்கப்படும்னு தெரிஞ்சுக்கோங்க. வெஹிக்கல்ஸ் பெர்மிட் இல்லாம நீங்க வண்டி ஓட்டுறீங்கன்னா 10,000 ரூபாய் உங்களுக்கு, அதாவது 10,000 rupees ஃபைன் பிளஸ் 6 months ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வழங்கப்படும். உங்களோட லைசன்ஸ் பறிமுதல் பண்ணப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு 1000 ரூபாய் 1000 rupees 1000 ரூபாய் வந்து ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு 1000 rupees பெனால்டி விதிக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எமர்ஜென்சி வெஹிக்கல்ஸ்க்கு நம்ம வழி விடாம குறுக்க வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம், அதாவது ஆம்புலன்ஸ் இல்ல ஃபயர் இன்ஜின்ஸ் இந்த மாதிரியான எமர்ஜென்சி வெஹிக்கல்ஸ்க்கு நம்ம வழி விடாம வண்டி ஓட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல 10,000 rupees நம்மளுக்கு வந்து பெனால்டி விதிக்கப்படும். நம்மளோட லைசன்ஸ் பறிமுதல் பண்ணப்படுறதுக்கோ இல்ல நம்மளுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் ஆர்டர் பண்றதுக்கோ உங்களுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஆஃபென்ஸ் பை ஜுவனைல்ஸ், அதாவது நம்ம வீட்டுல சின்ன பசங்க இருக்காங்க, 18 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்க இருக்காங்க, அவங்க வந்து லைசன்ஸ் இல்லாம வண்டி வீட்டுல எடுத்து நம்மலாம் ரொம்ப பெருமையா என் பையன் வண்டி ஓட்டுறான் என் பொண்ணு வண்டி ஓட்டுறான்னு கொடுத்தம் போல இந்த மாதிரி கொடுத்து அனுப்புற பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்றேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஜுவனைல்ஸ் கொண்டு போய் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரிப்போர்ட் பண்ணப்பட்டால் லைசன்ஸ் இல்லாம 25,000 உங்களுக்கு ஃபைன் விதிக்கப்படும். 12 monthsக்கு உங்களோட வெஹிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்க பையனையோ பொண்ணையோ வண்டி ஓட்ட விடுறது பெருமை கிடையாது, அது ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம். டோன்ட் என்கரேஜ் தட் அப்படின்றத நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். இப்போ நம்ம போலீஸ்காரங்கள இல்ல வந்து டிராபிக் காப்பியோ இவங்க வந்து ரோட்ல நின்று நம்ம கிட்ட சாவி புடுங்கிறது இல்ல டாக்குமெண்ட் கேட்கறது காசு கேட்கறது இது எல்லாமே தப்புன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னும் போது நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும். வண்டியில போயிட்டு இருக்கோம், அதாவது பைக்ல போயிட்டு இருக்கோம்னா கண்டிப்பா ஹெல்மெட் போடணும், டிராபிக் சிக்னல்ஸ் நம்ம வயலேட் பண்ணக்கூடாது, ஓவர் ஸ்பீடிங் பண்ணக்கூடாது, நம்ம வந்து எமர்ஜென்சி வெஹிக்கல்ஸ்க்கு வண்டி விடணும், யூ டர்ன் இல்லாத இடத்துல யூ டர்ன் எடுக்கக்கூடாது, லெஃப்ட் டர்ன் இல்லாத இடத்துல லெஃப்ட் டர்ன் எடுக்கக்கூடாது, ஒன் வேல போகக்கூடாது, சீட் பெல்ட் போடாம வண்டியை ஓட்டக்கூடாது, குடிச்சிட்டு வண்டியை ஓட்டக்கூடாது, சின்ன பசங்க கிட்ட வண்டியை கொடுக்க கூடாது. இது நம்ம பண்றது இல்லாம நம்ம பக்கத்துல யாராவது தப்பு பண்றாங்கனாலும் அதை கண்டிப்பா என்கரேஜ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணா மட்டும்தான் நம்ம தப்பு பண்றவங்கள, அதாவது கவர்மெண்டே இருக்கட்டும், போலீஸ் ஆபீசர்ஸே இருக்கட்டும், தப்பு பண்றாங்கன்னா கூட அதை கேட்கறதுக்கு நம்மளுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு. நம்மளே ஒழுங்கா இல்லாத பட்சத்துல நம்ம வந்து அடுத்தவங்களை கேட்கவே கூடாது, அதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸே கிடையாது. அவங்க ஃபைன் கட்டி சொல்றாங்கன்னா கட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம வேலை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம செல்ஃப் டிசிப்ளினா, நம்ம நாடு திருந்தணும்னா அந்த ஊர் திருந்தணும், அந்த ஊர் திருந்தணும்னா ஒரு வீடு திருந்தணும், ஒரு வீடு திருந்தணும்னா ஒரு குடும்பம் திருந்தணும், ஒரு குடும்பம் திருந்தணும்னா ஒரு மனுஷன் திருந்தணும். ஸோ சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மனுஷன் அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது. இந்த மாதிரி எல்லாருமே மனசுல நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட வந்து அந்த செல்ஃப் டிசிப்ளினையோ மாற்றத்தையோ கொண்டு வரும். நம்ம எல்லாருமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மதிச்சு நடக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்மளோட நாடு சிறந்து விளங்கும். அண்ட் நம்ம டிபார்ட்மெண்ட்ல யாராவது தப்பு பண்றாங்கன்னா கூட கேட்கறதுக்கு அத்தாரிட்டி வந்து கண்டிப்பா இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த டிராபிக் வயலேஷன்ஸ்க்கு என்னென்ன பெனால்டிஸ் என்னென்ன மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் அப்படிங்கறது அவங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எல்லாருமே டிராபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கண்டிப்பா கரெக்டா கடைபிடிப்போம் அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி நீங்களும் அதை கடைபிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு வீடியோல நான் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் ஹாவ் அ கிரேட் டே அமேகோஸ். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். சாயா தமிழ்.